சங்கீதம் 132:1 வாசித்து பாருங்கள். இறைவனே, தாவீதையும் சகல உபத்திரவத்தையும் நினைத்தரணும். தாவீதையும் சகல உபத்திரவத்தை நினைத்தரணும். யாத்ராம் 1:14 இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்த பொழுது வேதம் சொல்கிறது, அவன் வேலை பழுவினால், சர்வாதிகார ஆட்சியினால் பார்வோன் அவர்களை கொடுமைப்படுத்தின பொழுது அவர்கள் ஜீவனும் அவர்களுக்கு கசப்பாயிட்டான். செத்தா போதும், அதுக்காவது ஒரு வழி இருக்கா? பிரசங்கி 4:1 பிரசங்கி சொல்லுகிறார், ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. காரணம், ஒடுக்கிறவர்களின் பட்சத்தில் பலம் இருந்தது. இந்த சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிங்காசனத்தில் இருக்கிறவனை சிறைச்சாலைக்கும், சிறைச்சாலை இருக்கிறவனை சிங்காசனத்துக்கும் கொண்டு வருகிற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும். கையை தட்டுங்களேன். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது, முழங்கால் யுத்தம். கைகளை தட்டுங்களேன். ஜெபிங்க. உங்களுக்கு துன்பம் வரும் பொழுது, துயரம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, திக்கற்ற நேரம் வரும் பொழுது, பேசாம அறைக்குள் போ, அறையை அட, முழங்கால் படியிடு. கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளை அநியாயமாக துன்புறுத்தப்படுகிறேன், உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வர என்று. ஏசாயா 25:8 சொல்லுகிறதே, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். தமது ஜனத்தின் நிந்தைய பூமியில் இல்லாதபடி கர்த்தர் நீக்கி போடுவார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், நீக்கி போடுவார் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி. பாடுகள் வரும், உபத்திரம் வரும், வேதனை வரும், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களை இன்று காக்கிறவர்.